ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ பேசிக்காக ஃப்ளிப்ஃப்ளாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளால் ஒரே ஒரு பிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 1 பிட் மெமரி செல்லாக தான் வந்து நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 4 பிட் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நான் 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃப்ளிப்ஃப்ளாப்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டோரேஜில் எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை தான் வந்து இங்கே ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கலாக இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தான் வந்து ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்டரில் நம்ம n பிட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் n ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து ரெஜிஸ்டர்ஸ்க்குரிய டெஃபினிஷன். ஸோ இந்த ரெஜிஸ்டரோட டைப்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா ஃபார்மேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டேட்டா அப்படிங்கும்போது நம்ம இன்புட் சைடு ஆர் அவுட்புட் சைடு ரெண்டு இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுற டேட்டா ரெண்டு விதமாக இருக்கும் நமக்கு. ஒன்று வந்து சீரியல் டைப், இன்னொன்று வந்து பேரலல். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் ஒரு பிட் தான் வந்து நம்மளால் இன்புட்லனாலும் சரி இல்லை அவுட்புட்லனாலும் சரி சென்ட் பண்ண முடியும், இல்லைனா ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் பேரலல் டைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிட்டையுமே வந்து ஒரே நேரத்தில் நம்மளால் சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ணவும் முடியும். சரிங்களா? ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃபார்மேட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம அனுப்புகிற இன்புட் ஆர் அவுட்புட்டை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து சீரியல் இன், சீரியல் அவுட். இதில் இந்த இன் அப்படின்னா இன்புட்டுன்னு அர்த்தம் அண்ட் அவுட்டுங்கிறது வந்து அவுட்புட்டுன்னு அர்த்தம். ஸோ இன்புட்டை வந்து நம்ம சீரியலாக இங்கே ஃபீட் பண்ணுறோம், அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் பார்த்திங்க அப்படின்னா சீரியலாக இங்கே கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா சீரியல் இன், பேரலல் அவுட். அப்போ நம்ம இன்புட் வந்து சீரியல் ஃபார்மேட்டில் இருக்குது, ஆனால் அவுட்புட் வந்து பேரலல் டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் இன், சீரியல் அவுட்டுன்னு இருக்குது. இப்போ நம்மளோட இன்புட் வந்து பேரலல் ஃபார்மேட்டில் இருக்குது, ஆனால் அவுட்புட் வந்து சீரியல். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற டைப் தான் வந்து பேரலல் இன், பேரலல் அவுட். இதில் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக SISO, SIPO, PISO, PIPO அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்து கூட ரெஜிஸ்டர்ஸை வந்து ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர். ஸோ நம்ம இந்த எடுத்திருக்க இந்த டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் கேட்டகரிக்குள்ளே வரும். இப்போ இந்த ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக PIPO, அதாவது பேரலல் இன்புட் பேரலல் அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இன்புட்டில் ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லா பிட்டையும் ஃபீட் பண்ணிடுவீங்க அண்ட் அதே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா பிட்டுமே வந்து நம்ம அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எந்த விதமான ஷிஃப்டிங் ஆப்ரேஷனுமே வந்து நடக்காது. அதனால தான் வந்து இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோமா இல்லை ஸ்டோர் பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை பொறுத்து தான் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற டைப் வந்து SISO, அதாவது சீரியல் இன், சீரியல் அவுட் ரெஜிஸ்டர். ஸோ இந்த நேம்லேயே நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே வந்து நம்ம சீரியலாக, அதாவது ஒன்றா தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெஜிஸ்டருக்கு தேவையான இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம D ஃப்ளிப்ஃப்ளாப் எடுத்திருக்கோம். ஸோ நான் முதல்லையே சொல்லியிருந்தேன் நமக்கு எவ்வளோ பிட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கு ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தான் வந்து நம்மளோட டிசைனே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 1s. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 4 பிட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இங்கே 4 D ஃப்ளிப்ஃப்ளாப் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனுடைய கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்கேட் கனெக்ஷன், அதாவது ஒரு ஸ்டேஜோட அவுட்புட்டை எடுத்து இன்னொரு ஸ்டேஜோட இன்புட்டுக்கு நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் நம்ம இன்புட்டை இங்கே ஃபீட் பண்ணுவோம், அதை தான் வந்து இங்கே DIN அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும். நடுவில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து நம்ம இன்புட் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். இதே கனெக்ஷனை தான் வந்து 3 ஸ்டேஜ்லையுமே இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி சீரியல் இன், சீரியல் அவுட் அப்படிங்கும்போது நம்மளால் ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு அவுட்புட் தான் நம்மளால் இங்கே எடுக்க முடியும். அண்ட் இந்த இன்புட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே போக லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது கிளாக். 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுக்குமே வந்து நம்ம காமன் கிளாக் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே எடுத்திருக்க இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு 4 பிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு LSB வேல்யூ தான் வந்து நம்மளோட இன்புட்டில் லோட் ஆகும். அதாவது இப்போ இந்த 4 பிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு DINல வந்து நமக்கு இங்கே 1ன்னு ஸ்டோர் ஆகும். அண்ட் இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்ஸை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாக் இங்கே எடுத்துக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்ஸ் நம்மளோடது எல்லாமே 0ன்ட்டு ஆயிரும்.
ஸோ இந்த Q3 வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0ன்னு இருக்கும். அதே மாதிரி Q2 0, Q1 0 அண்ட் லாஸ்ட்டாக Q0 0ன்னு இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷனில் இருந்து நம்ம இப்போ கிளாக்கையும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் கொடுத்துருக்கோம். அப்போ அதனால் ஒவ்வொரு ஃபாலிங் எட்ஜ்லேயும் தான் வந்து நமக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக் சைக்கிள், அதாவது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் நம்ம எடுத்துக்கும் போது அவுட்புட் எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். LSBயோட 1 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம கிளாக் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நம்மளோட அவுட்புட்டில் கிடச்சிரும். ஏன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஃபங்க்ஷனே அதுதான். இன்புட்டில் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதே தான் வந்து நம்மளோட அவுட்புட் எண்ட்லேயும் கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா Q3யோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இப்போ Q3யோட ப்ரீவியஸ் வேல்யூவாக என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 0 இருக்குது. ஸோ இந்த 0 வந்து D2க்கு கிடச்சிரும். ஸோ D2 0 அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக Q2வோட வேல்யூ அகெயின் நமக்கு 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்லேயும் அதே மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0. ஸோ D1ஓட வேல்யூ நமக்கு இங்கே 0. அப்போ Q1ஓட வேல்யூ 0ன்னு இங்கே கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 அப்படின்னா 0. ஸோ D0ஓட வேல்யூ 0 அப்படிங்கும் போது நமக்கு இங்கே Q0ஓட அவுட்புட்டும் 0ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த 4 ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 0 0 அண்ட் 0. அதுதான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள்லேயுமே இருக்குது. இப்போ அடுத்த கிளாக் பல்ஸில் இது எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்புட்டை ஃபீட் பண்ணணும். ஏன்னா இப்போ நமக்கு இங்கே 4 பிட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் LSBயில் இருக்கிற இந்த 1 தான் வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்து இருக்க பிட்டை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இப்போது அதுக்கப்புறம் இருக்கிற 1 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போது D in 1 இருக்குது. அப்போ அதனால் நம்மளோட Q3 வேல்யூ என்ன ஆகும் 1ன்னு கிடச்சிரும். Q3யோட ப்ரீவியஸ் வேல்யூவாக நமக்கு என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ நமக்கு D2 வேல்யூ இங்கே 1 கிடச்சிரும். ஸோ Q2வோட அவுட்புட்டாக நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஆனால் Q2வோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன 0. ஸோ இந்த 0 வந்து D1ஓட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூவாக நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ஸோ Q1ஓட வேல்யூ இப்போ நமக்கு 0ன்னு இருக்குது. அகெயின் Q1ஓட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்குன்னா 0ன்னு இருக்குது. ஸோ D0ஓட வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். அண்ட் ஃபைனலைஸ்டாக Q0ஓட அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட அவுட்புட்டை இங்கே என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 1 0 0ன்னு கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அவுட்புட்டாக இங்கே கிடச்சிருக்கு. அடுத்த ஃபாலிங் எட்ஜ் அகெயின் நம்ம கொடுக்கும்போது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு பிட்டை நம்ம இன்புட்டில் ஃபீட் பண்ணணும். ஸோ நம்ம D1ஓட வேல்யூ நம்ம இங்கே 1ன்னு கொடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஆப்ரேஷன் இங்கே கண்டினியூ ஆகும். ஸோ Q3யோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். Q3யோட ப்ரீவியஸ் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1ன்னு இருக்குது. ஸோ D2 நமக்கு அகெயின் 1ன்னு கிடச்சிரும். இப்போ Q2வோட வேல்யூ இங்கே 1 அண்ட் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஸோ D1ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அப்போ நமக்கு Q1ஓட வேல்யூ அகெயின் 1ன்னு இங்கே கிடச்சிரும். ஆனால் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ D0 வேல்யூ 0ன்னு ஆகும். அண்ட் ஃபைனலாக நமக்கு Q0ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 1 1 0ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ட்ரூத் டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம 3 பிட்ஸை வந்து இன்புட்டாக ஃபீட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பிட் தான். ஸோ அந்த லாஸ்ட் MSB பிட்டையும் நம்ம இப்போ இன்புட்டாக இங்கே ஃபீட் பண்ண போகிறோம். அகெயின் இப்போ D3 வேல்யூ 1 இருக்கிறதுனால Q3 நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ D2 1 ஆயிரும். அப்போ நமக்கு Q2 வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடச்சிரும். அண்ட் Q2ஓட ப்ரீவியஸ் வேல்யூவாக நமக்கு 1ன்னு தான் இருக்குது. ஸோ D1 இப்போ 1ன்ட்டு ஆயிரும். அப்போ Q1ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 1 கிடச்சிரும். அகெயின் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, அது நமக்கு D0ல் கிடச்சிரும். அப்போ ஃபைனலைஸ்டாக Q0ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 1 1 1ன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள்லையுமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிளோட LSB வேல்யூ 1ன்னு இருக்குது. அந்த 1 நமக்கு இங்கே Q0ல் கிடச்சிருச்சு. அண்ட் இதே மாதிரி நம்ம கிளாக் சைக்கிள் ரிப்பீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த Q1ல் இருக்கிறது அடுத்து Q0க்கு மூவ் ஆகும். அண்ட் Q2ல் இருக்கிறது Q1க்கு ஷிஃப்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக Q3லேருந்து Q2க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஒரு பிட்டாக இப்படி ஷிஃப்ட் ஆக தான் வந்து Q0ல் உங்களுக்கு இந்த 4 பிட்டுமே வந்து இங்கே கிடைக்கும்.
ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட்டும் ஒரு நேரத்தில் ஒரு பிட்டாக தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி அவுட்புட்டும் நமக்கு ஒரு டைம் இன்ஸ்டன்ட்டில் ஒரு பிட் தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து சீரியல் இன் சீரியல் அவுட். இந்த SISO டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்றதை பொறுத்து இதில் 2 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷிஃப்ட் ரைட் மோட், இன்னொன்று வந்து ஷிஃப்ட் லெஃப்ட் மோட். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்டுமே வந்து ஒரு பொசிஷன் ரைட்டில் தான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த ஷிஃப்ட் ரைட் மோட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எடுத்திருக்க இந்த டிசைன். அண்ட் அதே வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு வரும். இந்த டைப் ஆஃப் ரெஜிஸ்டருடைய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக வந்து இந்த SISO ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம சீரியல் இன் சீரியல் அவுட் பார்த்தோம். அண்ட் செகண்ட் டைப்பாக நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரியல் இன் பேரலல் அவுட். ஸோ இன்புட் வந்து நமக்கு சீரியல் ஃபார்மேட்டில் இருக்கும், ஆனால் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா பேரலில் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த இந்த SISO டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு பிட்டாக நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய கிளாக் சைக்கிள்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுற டைப் தான் இந்த SIPO. ஏன்னா நமக்கு அவுட்புட் வந்து பேரலல் ஃபார்மில் இருக்குது. ஸோ SISOவை விட நமக்கு கம்மியான கிளாக் சைக்கிள்ஸ்லேயே நமக்கு இங்கே அவுட்புட் கிடச்சிரும். அண்ட் டிசைன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த SISO அண்ட் SIPOவில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்னென்னா நம்மளோட அவுட்புட் கனெக்ஷன். இப்போ SISO எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே நம்ம 4 ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 4 ஃப்ளிப்ஃப்ளாப்லேயுமே வந்து கேஸ்கேடிங் கனெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு இடத்துல தான் இங்கே அவுட்புட் எடுத்திருப்போம். அண்ட் இன்புட் ஃபீட் பண்ணும்போது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்பில் ஃபீட் பண்ணியிருப்போம். இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்புட் எடுத்து இன்புட்டுக்கு ஃபீட் பண்ணி நம்மளோட டிசைன் பண்ணியிருப்போம். ஆனால் SIPOவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீரியல் இன்புட், அதாவது இங்கே ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அவுட்புட் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா பேரலாக இருக்க போகுது. அப்போது பேரலல் அப்படிங்கும்போது நான் இப்போ 4 பிட் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா 4 பிட்டையுமே ஒரே நேரத்தில் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட டிசைன் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா Q0 இங்கே நமக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி மீதி பிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் ஒரே நேரத்தில் கிடைக்கும். ஸோ Q0, Q1, Q2, Q3 அப்படின்னு சொல்லி நம்மளோட 4 பிட்ஸையுமே வந்து இங்கே பேரலல் ஃபார்மில் இங்கே கிடச்சிரும். டிசைன் பேஸ் பண்ணி SISO அண்ட் SIPOவில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அது போக கிளாக் கனெக்ஷன் எல்லாமே வந்து 4 ஸ்டேஜுக்குமே நம்ம யூஸ்வலாக காமனாக கொடுக்குற மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த டைப் ஆஃப் ரெஜிஸ்டருடைய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் டு பேரலல் கன்வெர்ட்டர். அதாவது நம்ம சீரியலாக ஒரு இன்புட்டாக இருக்குது, இதை வந்து நம்ம பேரலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ கன்வர்ஷன் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ரெஜிஸ்டர்ஸ் பற்றின பேசிக் டெஃபினிஷன் அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் மீதி 2 டைப்பை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.